ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ස්වාමින් වහන්සේට ප්‍රශංසා වේවා. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ආමේන්. பரிசுத்த நாள், සුදු දිනය, விசேஷித்த நாள், විශේෂිත වූ දිනය, நித்திய மகிழ்ச்சியின் நாள், සදාකාලික සතුටේ දිනය, கர்த்தருடைய நாள், ස්වාමින් වහන්සේගේ දිනය, மன மகிழ்ச்சியின் நாள், හදවතේ ප්‍රීතිය උතුරා යන දිනය, ஓய்வு நாள், විවේක දිනය, நித்திய மகிழ்ச்சியின் நாள். සදාකාලික සතුටේ දිනය. ஆமென். ආමේන්. ஆமென். ආමේන්. ஆண்டுடைய கிருபையினாலே நாங்கள் கூடியிருக்கிறோம். දෙවියන් වහන්සේගේ කරුණාව නිසා අද අපි රැස් වී 2025 செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி 2025 සැප්තැම්බර් මාසයේ 14 වන දිනය. நம்முடைய ஆண்டவர் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணி இருக்கிறார். ආමේන්. ආමේන්. අපගේ දෙවියන් වහන්සේ ප්‍රශංසා මැද්දේ වාසය කරන්නව. கவனிங்க, ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார், අවධානය දෙන්න සුදාත්මයන් වහන්සේ සභාවට ප්‍රකාශ කරනවා. நீங்கள் சுதந்தரிப்பீர்கள். ඔබ අත්පත් කරගන්නවා ඇත. ஆமென். ආමේන්. ஆமென். ආමේන්. நீங்கள் சுதந்தரிப்பீர்கள். ඔබ අත්පත් කරගන්නවා ඇත. அது மாத்திரமல்ல, ඒ පමණක් නොව இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை எங்கள் நடுவிலே தேவன் செய்ய போகிறார். ස්වභාව ධර්මයට එයාහින් එපිටින් අහස්කම් පුදුම දේවල් ස්වාමින් වහන්සේ අප මැද්දේ කරනවා. கர்த்தருடைய பார்வை எங்கள் மேல் இருக்கிறபடினால அநேகருடைய பார்வை இந்த பக்கம் திரும்ப போகிறது. ආමේන්. ස්වාමින් වහන්සේගේ බැල්ම අප මැද්දේ තබා තිබෙන නිසා බොහෝමයක් අයගේ බැල්මන් අප මැද්දේට අප වෙතට යොමු වෙන්න என்று යනවා. ஆவியானவர் சொல்லுகிறார். එලෙස උන්වහන්සේ கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். இந்த நாளிலே நான் கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமாய் இருப்போம் என்ற தலைப்பிலே பேசுகிறேன். අද දවසේ ක්‍රිස්තුස් වහන්සේ තුල සතුටින් ජීවත් වෙමු කියන මාතෘකාව යටතේ பிலிப்பியர் 4வது அதிகாரம் 4வது வார்த்தை. පිලිපිය අතරේ අතර எல்லாருக்கும் தெரிந்த வார்த்தை. යමම දන්න වචනයක්. பிலிப்பியர் 4:4. පිලිපිය අතරේ අතර. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். கவனியுங்கள், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள். ස්වාමින් වහන්සේ තුල නිතරම ප්‍රීති වේල්ලා. சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். ප්‍රීති වේල්ලා යයි නැවතත් කියමි. நம்முடைய ஆண்டவர் உயிருள்ள தெய்வம். ආමේන්. අපේ ස්වාමින් වහන්සේ ජීවමාන දෙවියන් වහන්සේ. ஆமென். ආමේன். உயிரோடு எழுந்த தெய்வம். උන්වහන්සේ මරණයෙන් නැගිට්ටා වූ දෙවියන් சபை වහන්සේ. நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிற தெய்வம். සභාව මැද්දේ සැරිසරමින් සිට දෙවියන් சிங்காசனத்திலே වහන්සේ. வீற்றிருக்கிற தெய்வம். ආමේන්. සිංහාසනයේ වැඩවසන දෙවියන් முழு වහන්සේ. உலகத்தையும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிற தெய்வம். මේ මුළු ලෝකෙම පාලනය කරමින් සිටිනා වූ දෙවියන් திரும்பவும் වහන්සේ. வந்து எங்களை சேர்க்க போகிற தெய்வம். නැවතත් පැමිණ අපව එක්රැස් කරගන්නට යනා වූ දෙවියන් நாம் වහන්සේ. கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருக்கிறது தான் நம்முடைய மூலதனமாய் இருக்கட்டும். අපි ස්වාමින් වහන්සේ තුල ප්‍රීති වීම තමයි අපගේ මූලික ක්‍රියාවලිය විය යුත්තේ. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ආමේන්. கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருப்பதுதான் நம்முடைய மூலதனமாய் இருக்கட்டும். ස්වාමින් වහන්සේ තුල ප්‍රීතියෙන් සිටීම තමයි අපගේ ප්‍රතිලාභය විය යුත්තේ. அது எங்களுடைய பலனாய் இருக்கட்டும். ඒ අපගේ බලය විය යුතුයි. ஆனால் நம்ம- பரிசுத்த பவுல் மாதிரி அதற்காக கிரியை செய்ய வேண்டி இருக்கிறது. නමුත් අපි ශුද්ධ වූ පාවුල්තුමා වගේ ඒ ක්‍රියාව උදෙසා අපි වැඩ කළ நான் යුතුයි. சொல்றத கேளுங்க. හොඳින් ආගන්න. நடந்ததுக்காக கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்க. සිදු වුණ දේවල් වෙනුවෙන් ස්වාමින් වහන්සේ තුල ප්‍රීති වෙන්න. இழந்ததுக்காக கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்க. අහිමි වූ දේවල් උදෙසා ස්වාමින් වහන්සේ තුල இப்ப ප්‍රීතියෙන් இருக்கிற සිටින්න. குறைவின் நிமித்தம் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்க. දැන් තිබෙන අඩුපාඩු නිසා දෙවියන් වහන්සේ තුල ප්‍රීතියෙන් இப்ப සිටින්න. இருக்கிற நிறைவின் நிமித்தம் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்க. දැන් තිබෙනා වූ සම්පූර්ණත්වය නිසා ස්වාමින් වහන්සේ තුල ප්‍රීතියෙන් நீங்கள் සිටින්න. கடந்து கொண்டிருக்கிற காரியங்கள் நிமித்தம் சந்தோஷமாயிருங்க. ඔබ පසු කරගෙන යමින් සිටින්නා වූ කාරණාවන් උදෙසා ස්වාමින් ஆனால் වහන්සේ இனி සිටින්න. இனி வரும் நாட்கள் கடக்க போற காரியத்தின் நிமித்தமும் சந்தோஷமாயிருங்க. ඉදිරියටත් ඔබගේ ජීවිතය තුළ ඔබ පසු කර යන්ට යන දේවල් උදෙසාත් උන්වහන්සේ තුළ தேவனுடைய ප්‍රීතියෙන් பார்வை සිටින්න. எங்கள் மேல் இருக்கிறது. ස්වාමින් වහන්සේගේ බැල්ම අප මැද්දේ තිබෙනවා. சொல்லுங்க ஆமென். உண்மையிலே இதை எழுதுகிற பரிசுத்த பவுல் சிறையிலே அடைக்கப்பட்டிருந்தான். ඇත්තටම මේ වෙලාවේ මේක ලියද්දී පවුල්තුමා ඉරගෙදර ඉරබාරේ සිටියේ. அவன் சிறையிலே அடைக்கப்பட்டிருந்தான். එයාව ඉර කරලා හිටියේ சிறையிலே වෙලාවේ. இருந்த பரிசுத்த பவுல் தான் சொல்லுகிறான், சந்தோஷமாயிருங்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், මේ சந்தோஷமாயிருங்கள். ඉර කරලා ඉරගෙදර ඉන්න ශුද්ධ පවුල්තුමා තමයි කියන්නේ ස්වාමින් වහන්සේ තුළ ප්‍රීති වෙල්ලා. ஏன் நாங்கள் නැවතත් ප්‍රීති වෙල්ලා. ஏன் நாங்கள் சந்தோஷமாய் இருக்க வேண்டும்? ඇයි අපි ප්‍රීතියෙන් සිටිය යුත්තේ? பிலிப்பியர் 1:1 வாசிங்க. පිලිපි 1:1 අපි කියවමු. இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனாகிய பவுலும் தீமோத்தேயும்
பிலிப்பு பட்டணத்திலிருந்து இயேசுவுக்குள்ளான பரிசுத்தவான்கள் அனைவருக்கும் என்ன கேளுங்க, சபை பரிசுத்தவான்களாக இருக்கிறது. සභාව ශුද්ධවන්තව සිටිනවා. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ஆமென். சபையில இருக்கிற ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் ரத்தத்தினால் பரிசுத்தமாக்கப்பட்ட பரிசுத்தவானாய் இருக்கிறார். සභාවේ සිටින සියලු දෙනාම යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ ලෙයින් පවිත්‍ර කරනු ලැබුවා වූ ශුද්ධවන්තයන් ලෙස සිටිනවා. ஆனால் இந்த உலகத்திலே பரிசுத்தவானாக்கப்பட்டவன் இந்த உலகத்திலே இருந்தாலும் நாளாந்தம் அவன் பரிசுத்தமாகிக் கொண்டிருக்கிறான். මේ ලෝකයේ පවිත්‍ර කරනු ලැබුවන් කොයිතරම් සිටියත් ඔවුන් දිනපතාම පවිත්‍ර විය යුතු අය ලෙස සිටිනවා. ஆகையினாலே பரிசுத்த பவுல் சபைக்கு சொல்லுகிறார், நானும் நீங்களும் பரிசுத்தவான்கள். එම නිසාම පවුල්තුමා සභාව දෙස බලමින් කියනවා ඔබත් මමත් ශුද්ධවන්තයන් බව. ආමේන්. ආමේන්. சொல்லுங்க ஆமென். ආමේන්. சந்தோஷமாயிரு. සතුටින් ඉන්න. நீ இந்த உலகத்துக்குரியவன் அல்ல, නුඹ මේ ලෝකයට අයිති කෙනෙක් නෙවෙයි. தேவனுடைய ரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்டவன். නුඹ දෙවියන් වහන්සේ යේසුස් වහන්සේගේ ලෙයින් මිලයට ගත් කෙනෙක්. நீ இந்த உலகத்துக்கு நிரந்தரமானவனும் அல்ல, சொந்தக்காரனும் அல்ல. නුඹ මේ ලෝකයට ස්ථීර කෙනෙකුත් නෙමෙයි. නුඹ මේ ලෝකයට අයිති කෙනෙකුත් නෙවෙයි. இந்த உலகத்துல உனக்கு குடியிருப்பு இல்லை. මේ ලෝකයේ තුල නුඹගේ වාසස්ථානයක් நாங்கள் නැහැ. தற்காலிகமாக இந்த உலகத்துல இருந்தாலும் நம்முடைய குடியிருப்பு பரலோகத்திலே இருக்கிறது. අප తాවකාලිකව මේ ලෝකයේ වාසය කෙරුවත් අපගේ සැබෑ ස්ථීර වාසය තියෙන්නේ ස්වර්ග රාජ්‍යය තුල. பரிசுத்தமாக்கப்பட்ட தேவ பிள்ளையே சந்தோஷமாயிரு, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. පවිත්‍ර කරනු ලැබුවා වූ දෙවියන් වහන්සේගේ දරුවා නුඹ සතුටින් සිටින්න මන්ද අපගේ වාසස්ථානයේ ස්ථීර වාසස්ථානයේ තියෙන ස්වර්ග රාජ්‍යය තුලයි. நடந்து கொண்டிருக்கிற නුඹ ඇවිදිමින් සිටිනවා. உன்னுடைய வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிற, ඔබගේ ජීවිතේ සිදුවෙමින් පවතිනවා. கடந்து கொண்டிருக்கிற, ඔබ පසු කරමින් යනවා. நீ போராடி ඔබ கொண்டிருக்கிற, පොරබදිමින් සිටිනවා. நீ எதிர்பார்த்து ඔබ கொண்டிருக்கிற, බලාපොරොත්තු වෙමින් நீ ඉන්නවා. காத்திருக்கிற, ඔබ රැඳී සිටිනවා. எதுவும் உன்னை ஒன்றும் செய்ய போவதில்லை. ඒ කිසිම දෙයක් ඔබට කිසිම දෙයක් කරන්න යන්නේ නැහැ. நானும் நீயும் பரிசுத்தவான் பரலோக குடிமகனாக இருக்கிறோம். ආමේන්. ඔබයි මමයි ශුද්ධවන්තයි. අප ස්වර්ගීක වාසී කියන්නේ ස්වර්ග වාසීන් ලෙස සිටිනවා. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ආමේන්. சில நேரம் இதை சபை மறந்து விட்டது. සමහර අවස්ථාවන් වලදී සභාව මේ කාරණේ අමතක කරලා. முதல் பாடல் என்ன தெரியுமா? ප්‍රථම පාඩම මොකක්ද දන්නවද? திருப்பாத நம்பி வந்தேன், ප්‍රථම ගීතය තමයි හිමි පහද වෙත ආවා කියන. நம்பி வந்தேன், මම විශ්වාස කරමින් என்னை ආවා. கைவிடாதிரு நாதா. මාව අත්හරින්න එපා ස්වාමිනී. அப்படியே அழுதாச்சு. එම ඇඬුවා. அடுத்த பாடல், ඊළඟ ගීතය. நீர் என்னை காண்கிறவர். ඔබ මාව දකින්න කෙනා. அடுத்தது அழுதாச்சு. ඊට පස්සේ ආය ඇඬුවා. அழுகுற நாட்கள் அல்ல, අඬන දවස් නෙවෙයි. ஆறுதலா இருக்கிற நாட்கள். ආමේන්. සැනසීම ලබන දවස්. ஆமென். ஆமென். இந்த உலகம் நமக்கு நிரந்தரம் இல்ல. මේ ලෝකය අපිට ස්ථීර නෑ. நாங்க எதை செய்தாலும் சந்தோஷமாய் செய்கிறதா இல்லை. අපි මොන දේ කරත් ඒක සතුටින් කරනවා නෙමෙයි. நம்முடைய ඒවා. குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. අපගේ වාසස්ථානයේ තිබෙන්නේ ස්වර්ග රාජ්‍යය நாங்கள் තුල. பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். අපි පවිත්‍ර කරනු ලැබුවා අය. நாளாந்தம் தேவன் எங்களை பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிறார். දෛනිකව දිනපතාම ස්වාමින් වහන්සේ අපිව පවිත්‍ර කරමින් நாங்கள் සිටිනවා. பரலோக குடிமகன்களாய் இருக்கிறோம். අපි ස්වර්ගීක වාසස්ථානයක් ඉමි ස්වර්ගයේ පදිංචි කරවල් ලෙස நமக்கு இருக்கிற සිටිනවා. நம்பிக்கை பெரியது. අපිට තිබෙනා ඇදහිල්ල ඒක විශ්වාසය ලොකුයි. பவுல் சொன்ன மாதிரி நான் நம்பி இருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். පවුල්තුමා කියනවා වගේ මම විශ්වාස කරන කෙනා මෙතුමායයි මා දන්නවා. ஆமென். ஆகையினால நீ கடந்து கொண்டிருக்கிற, நடந்த, போராடி கொண்டிருக்கிற, இழந்திருக்கிற, எதிர்பார்த்து கொண்டிருக்கிற எல்லாவற்றிலும் நீ யார் என்று நீ சந்தோஷமாயிருக்க வேண்டிய நாட்கள் இது. එම නිසා ඔබ පසු කරන් ආවා වූ පසු කරමින් සිටින්නව බලාපොරොත්තු වෙනව ඔබ රැඳී සිටිනව සියල්ලේ තුලම ඔබ ප්‍රීතියෙන් සිටිය යුතු අය ලෙස සිටිනවා අයයි. அடுத்த பாடல் என்ன தெரியுமா? ඊළඟ ගීතය මොකක්ද? கரை காணா படகை போல. அப்படியே துக்கமா இருக்கு. ඊළඟ ගීතය ඉවුර නොදක්කා වූ ඒ ඔරුව වගේ කියනවා ගීතය ඒකත් දුකයි. அடுத்த பாடல் என்ன தெரியுமா? ඊළඟ ගීතය මොකක්ද? யார் என்னை කවුරු මාව கைவிட்டாலும், අතෑරියත්. யாரும் கைவிட்டாலும் தேவன் கைவிட இல்லை. ආමේන්. කවුරු අතෑරියත් මාව දෙවියන් වහන්සේ ආමේන්. අතෑරියේ. ආමේන්. சொல்லுங்க ஆமென். ආමේන්. மனித கரம் குறுகும், தேவ கரம் குறுகாது. ආමේන්. මිනිස්යාගේ අත කොට වෙයි නැත්නම් කොර වෙයි. නමුත් ස්වාමින් වහන්සේගේ අත மனித கரம் அடைக்கும், தடுக்கும், எதிர்க்கும், தேவக்கரம் கூட இருக்கும். මිනිස්යාගේ අත ඉර වෙයි බාධා කරයි. නමුත් ස්වාමින් වහන්සේගේ අස්තය සදාකාලිකවම ළඟ தாவீது ඉදී. மாறி சொல்லுங்கள்,
தாவீது மாதிரி දාවිත් சொல்லுங்க. කියනවා වගේ කියන්න. நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன், මම සතුටින් ඉන්නේ. நான் சந்தோஷமா මම இருக்கிறேன். ප්‍රීතියෙන් ඉන්නේ. பவுல் இருந்த சூழ்நிலை எப்படிப்பட்டது? පවුල්තුමාගේ ඔහුගේ වාතාවරණය මොන වගේ? இன்னொரு ஆதிக்கத்தின் கீழ் இருந்தது. තවත් කෙනෙක්ගේ යටතේ තවත් අධිපතිකමකට යටතේ හිටියේ. அந்த சிறையின் அதிகாரியுடைய ஆளுகையிலே இருந்தது. ඒ ඉරගෙදර ඉන්නේ පාලකයාගේ යටතේ තමයි පවුල්තුමා அவன் හිටියේ. சொல்லுகிறான், எப்பொழுதும் சந்தோஷமாயிரு. ඒ ලෙස යටත් වෙලා ඉන්න පවුල්තුමා කියනවා அவன் சிறையில் அவன் சிறையில் இருந்தாலும் கத்தர் சிறையில் அவனோடு இருந்தான். ආමේන්. එයා ඉරගෙදර හිටියත් ස්වාමින් වහන්සේ එයත් එක්ක ඉරගෙදරදී එයා ළඟින් හිටියා. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ஆமென். யார் சிறைக்கு போவா? කවුද ඉරගෙදර යන්නේ? பாவிகள், கள்ளர்கள், கொலைக்காரர்கள் போவாங்க. පව්කාරයන්, හොරු, මිනිමරුවන් ஆனா තමයි යන්නේ. கர்த்தருடைய ஊழியத்தின் நிமித்தம் சிறைக்கு போயிருக்கிறான். නමුත් ස්වාමින් වහන්සේගේ සේවය නිසා ඉරගෙදරට ගිහින් தேவன் ஒரு நோக்கத்தோடு அனுமதித்து இருக்கிறார். දෙවියන් වහන්සේ යම් අරමුණක් එක්ක තමයි එයා වෙතන්ට අනුමත කරලා තිබෙන්නේ. தேவனுடைய ஆளுகையும் தேவனுடைய நோக்கமும் இருந்தது. දෙවියන් වහන්සේගේ සැලැස්මත් උන්වහන්සේගේ ආණ්ඩුකාරීත්වයත් එතන තිබුණා. எப்பொழுதும் கிறிஸ்தவனுக்கு இருக்க வேண்டிய ஒரு வெளிப்பாடு, கர்த்தருடைய ஆளுகையும் கர்த்தருடைய நோக்கமும் நான் கடந்து போகிற ஒவ்வொன்றிலும் எனக்காக இருக்கிறது. හැම වෙලාවකම කිතුණුවෙක් තුල තිබිය යුතු ඒ සිතවිල්ලක් තමයි හැම අවස්ථාවකම හැම පසුකර යාමකම ස්වාමින් වහන්සේගේ අරමුණත් උන්වහන්සේගේ සැලසුමත් මා තුල තිබෙනවා කියන ඒ සිතවිල්ල. பரிசுத்தவானுக்கு இருக்கிற அந்த தைரியம் என்ன தெரியுமா? பிலிப்பியர் 3:20 வாசிங்க. සුද්ධවන්තයාට තියෙන ධෛර්යමත්කම මොකද්ද දන්නවද? පිලිප්පි 3:20 කියවමු. எல்லாரும் சேர்ந்து வாசி. அமை கொஞ்சம் இருங்க. எல்லாரும் எடுங்க 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 எடுங்க. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. හැමෝම කියවමු. வாசிங்க. අපේ කාදරගත ස්වර්ගීය එතනින් ගැලුම්කාරයෙක් වන ස්වාමී යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ නම. ஐயோ, நீங்க வாசிக்கிறத பார்த்தா நீங்க போக மாட்டீங்க. ඕම කියවුවොත් සත්තම යන්නේ වාසිංග. ස්වර්ගයට. සද්දෙන් කියවන්න. එන ස්වර්ගීය එතනින් ගැලුම්කාරයෙක් වන ස්වාමී යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ. ஆமென். சொல்லுங்க ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ආමේன். நம்முடைய குடியிருப்பு, பரிசுத்தவாண்டிய குடியிருப்பு இந்த உலகம் நிரந்தரமானது அல்ல. இந்த உலகத்துல கடந்து போற காரியம் உனக்கு நிரந்தரமும் அல்ல. මේ ලෝකේ තිබෙන්නව මේ අපි පසු කරන් යන්නව අපි ඉන්නව මේ සියල්ලක්ම ස්ථිර නැහැ අපිට. ஆகையினாலே சபையில இருக்கிற ஒவ்வொருவரும் சபைக்கு வரும்போதும், சபையில வெளியே இருந்தாலும் வீட்டில் இருந்தாலும் எங்க இருந்தாலும் இந்த உலகத்துக்கு உரியவர் அல்ல. சந்தோஷமாயிரு. සභාවට එන්නව අය, සභාවේ ඉන්නව අය, මේ සභාවෙන් එළියේදී සභාව ඇතුළේදීත් ඕනම අවස්ථාවකදීත් මේ ලෝකෙට අයිති කෙනෙක් නෙවෙයි එයා. එම නිසා ඔබ සතුටින් සිටින්න. ஆமென். ආමේන්. ஆமென். இரண்டாவது அழைத்த அழைப்புல செயல்பட்டு சந்தோஷமாயிரு. දෙවැනි කාරණේ තමයි කැඳෙව්වා වූ ඒ කැඳවීම තුල ක්‍රියාත්මක වෙමින් தேவன் සතුටින් அழைத்த සිටින්න. அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவைகள். දෙවියන් වහන්සේගේ කැඳවීමත් උන්වහන්සේගේ කාරුණික වරම් තලන්තත් කිසි කාලයක වෙනස් වන්නේ නැහැ. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ஆமென். ஆண்டவர் அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதது. ස්වාමින් වහන්සේගේ කැඳවීමත් උන්වහන්සේගේ කාරුණික ඒ තලන්ත වරම් සියල්ලම වෙනස් නොවේ. ஒவ்வொருவருக்கு அது வித்தியாசமா இருந்தாலும் அதை நடப்பிக்கிறவர் கர்த்தருடைய ஆவியானவர். එකිනෙකාට ඔය වරම් වෙනස් වුණත් ඒ මඟ පෙන්වන ඒ ක්‍රියා කරන ස්වාමින් වහන්සේ ශුද්ධාත්මයන් වහන්සේ එක්කෙනයි. பிலிப்பியர் 3:14 படி පිලිප්පි 3:14ට අනුව பரிசுத்தமாக்கப்பட்ட சபையே பரலோகத்துக்காக பரலோக வாசியா இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். සුද්ධවත් කරා වූ පවිත්‍ර කරා වූ සභාව ස්වර්ගීක ඒ පදිංචි උදෙසයි නාගරිකත්වය උදෙසා ජීවත් நீ වෙනවා. அழைத்த அழைப்புல இந்த ஓட்டத்தை ஓடினால் தான் உனக்கு சந்தோஷம் இருக்கும், இல்லாட்டி சந்தோஷம் இருக்காது. ඔබව කැඳවපු කැඳවීම තුල මේ දිවීම දිවුවොත් තමයි ඔබට සතුට රැඳෙන්නේ. නැත්නම් සතුට ඔබ තුල රැඳෙන්නේ නැහැ. கேளுங்க, ஒரு ஊழியக்காரனை நான் பார்த்தேன். එක්තරා සේවකයෙක් මම දැක්කා. அவர் சரியான நேரத்துக்கு வருவார். එයා හරි වෙලාවට එනවා. டிப் டாப் හරි පිළිවෙලට. டிப் டாப் டாப் டிப் පිළිවෙලට තියෙනවා. அப்படியே வருவார். එයා එනවා වෙලාවට. இருப்பார். ඉන්නවා. இப்ப அவர் இருக்கும்போது එයා ඉන්න වෙලාවේදී இப்படி யாருடைய கையும் படக்கூடாது. කාගේවත් අත යට වදින්න බෑ. டென்ஷன் ஆயிடும். එයා ටක් ගාලා කේන්ති වේ ගන්නවා. ஆண்டவர் அவர் ஆவியில இருக்கார்.
එයයි සුදාත්මයන් වහන්සේ ආත්මයෙන් එයා දෙවියන් වහන්සේත් එක්ක. ஆண்டவரை விட அவர் ஆவியில එයා இருக்கார். දෙවියන් වහන්සේට වැඩිය සුද්ධව ඉන්නවා. அவருக்கு இன்னும் தெரியுதில்ல அவர் உலகத்துல தான் இருக்கு. එයාට තාම තේරෙන්නේ නැහැ එයා ඉන්නේ මේ ලෝකේ කියලා. நல்லா கேளுங்க. හොඳට ආගන්න. அப்படியே வாராரு. එමෙ මේනවා. பாஸ்டர் கூப்பிட்டு கேட்டாரு, පාස්ටර් දැකලා ඇහැව්වා. முடிந்த எல்லாம் கூட்டி துடைத்து ஃபேன் எல்லாம் துடைச்சிட்டு போ. මේක ඉවර වෙලා ඔක්කොම පිය දාලා ෆෑන් ඔක්කොම පිය දාලා යන්න කියලා කිව්වා. அவர் என்ன தெரியுமா சொன்னார்? මොනවද දන්නවද කිව්වේ? அது எந்த வேலை இல்ல. ඔය ඒක මගේ වැඩේ நான் නෙමෙයි. preach பண்ண வந்திருக்கேன். මම ආවේ දේශනා කරන්න. படிப்பிக்க வந்திருக்கேன். මම උගන්වන්න ආවේ. எனக்கு டிஸ்டர்புகள் இருக்க கூடாது. මට බාධාවල් මොකුත් තියෙන්න බෑ. அவர் தான் கடவுளுக்கே டிஸ்டர்ப். එයා තමයි දෙවියන් වහන්සේටත් බාධාවක් ඉදිරියේ ඉන්නේ මෙතන. உண்ட அழைப்பெங்க? ඔබගේ කැඳවීම කොහෙද? இயேசு கிறிஸ்து உன்னை அழைத்த அழைப்பின் பந்தய பொருளுக்காக நீ தொடர்றாயா? ඒ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ ඔබ කැඳවපු ඒ කැඳවීමේ ත්‍යාගයේ උදෙසා ඒ කුසලාන උදෙසා ඔබ දුවනවද? ஓடுகிறாயா? ඔබ දුවනවද? ஒருவர் பாடுகிறாங்க, යමෙක් ගායනා කරනවා, ஒருவர் வாத்தியம் வாசிக்கிறார், යමෙක් වාදනය ஒருவர் කරනවා, வழி நடத்துகிறார், යමෙක් මඟ පෙන්වනවා, ஒருவர் மொழிபெயர்க்கிறார், යමෙක් භාෂා පරිවර්තනය நீங்களாம் කරනවා, வந்து உட்கார்றதுக்கு ஒருவர் கதிர் அடுக்கிறார், යමෙක් ඔබට වාඩි වෙන්න මේ මේ පුටු අසුරවනවා, ஒழுங்குபடுத்துறாங்க. ඒ පිළියෙල කරනවා. அழைத்த அழைப்புல உண்டு. කැඳවීම තුල කැඳවපු කැඳවීමේ එක්තරා අංගයක් ඒක. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ආමේன். நாங்க ஏன் இந்த இடத்துல இருக்கிறோம்? අපි ඇයි මේ ස්ථානයේ ඉන්නේ? என்ன செய்யற, எங்க போக போகிறோம்? මොකක්ද කරන්නේ? අපි කොහෙටද යන්නේ? எங்களுக்கு எங்களை அழைத்த அழைப்புல நாங்க இந்த ஓட்டத்தை ஓடுகிறோமா? අපි අපිව කැඳවපු කැඳවීම තුල රැඳෙමින් අපි මේ දිවීම දුවනවාද? பவுல் சொல்கிறான், கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நான் தொடருகிறேன், நான் சந்தோஷமா இருக்கிறேன். පෞල්තුමා කියනවා යේසුස් වහන්සේ තුල දෙවියන් වහන්සේගේ උතුම් කැඳවීමේ දිනුම පිණිස ඒ දිනුම් පළ කරා අපි දුවනවායි කියලා. ஆமென். ආමේන්. ஆமென். ආමේන්. அவன் சந்தோஷமா இருந்தா சந்தோஷமா இரண்டு சொன்னான். ආමේන්. එයා සතුටින් හිටියා, ඒ වගේම එයා කිව්වා සතුටින් ඉන්න කියලා. தேவன் அழைத்த அழைப்புல இருந்தான். දෙවියන් වහන්සේ කැඳවපු කැඳවීම තුල එයා හිටියා. பரிசுத்த பவுலுக்கு ஆண்டவர் சொன்னார், සුදු පෞල්තුමාට දෙවියන් වහන්සේ பரிசுத்த பவுல் කියනවා. சபையை துன்பப்படுத்தினவன். සුදු පෞල්තුමා සභාවට පීඩා කරපු කෙනෙක්. அவனை குறிச்சு என்ன சொன்னார்? එයා ගැන මොකක්ද දන්නවද කිව්වේ? நீ படப்போகிற பாடுகளை குறிச்சு நான் உனக்கு காண்பிப்பேன். නුඹ විඳින්න යන පීඩාවන් මම නුඹට පෙන්වන්නේ මේ කියලා. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ආමේන්. சிறைச்சாலை நிம்மதி இல்ல, ඉරගේ සනසීමක් නැහැ. நிம்மதி இல்ல, සනසීමක් නැහැ. பாடு வேதனை. පීඩාවන් ஆனா වේදනාවන්. அழைத்த அழைப்பு முக்கியம். නමුත් කැඳවපු කැඳවීම තමයි වැදගත්. அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் முக்கியம். කැඳවපු කැඳවීමත් ඒ කරුණාවෙන්ලත් ඒ වරන් තමයි වැදගත්. அந்த பந்தய பொருளுக்காக நான் தொடருகிறேன். ඒ කුසලානේ උදෙසා මම දුවමි. தேவன் எதையும் நன்மையாக எங்களுடைய வாழ்க்கையில அனுமதிப்பார். ආමේන්. දෙවියන් වහන්සේ ඕනෑම දෙයක් අපගේ යහපත උදෙසා උන්වහන්සේ අනුමත කයි කරනවා. சொல்லுங்க, ஆமென். ආමේන්. ஆமென். ஆமென். இவன் சிறைச்சாலையில இருந்ததுனால தான் நிருபங்களை எழுதினான். මෙයා ඉරගෙදර හිටපු නිසා තමයි පෞල්තුමාට ලියුම් ලියන්න පුළුවන් වුණේ. சொல்லுங்க ஆமென். ஆமென். இல்லாவிட்டு அவன் பிரயாணப்பட்டு கொண்டே இருப்பான். නැත්නම් එයා නිතරම ගමන් කරන කෙනෙක්. கப்பல் சேதம், නැව අනතුරට ලක් වෙනවා. கழுதையின் மேல் சவாரி, එයා බූරුවෙක් පිටේ යනවා. நடைப்பயணங்கள், එයා පයින් ගමන් கடந்து කරනවා. கடந்து போய்கொண்டே இருப்பான். එයා පසු කරමින් ගමන් කරමින්ම සමයි සිටියේ. கப்பல் சேதம், கள்ளருடைய சேதம், அங்க அந்நிய மத கலாச்சாரங்கள், அந்நிய மனுஷருடைய போராட்டங்கள் இருந்தது. මේ නැව අනතුරට පත් වුණා, හොරුන්ගෙන් අනතුරු වුණා, වෙනත් අන්‍ය සම්ප්‍රදායන් එක්ක ඔවුන්ට බාධාවන් නැතුණා, විවිධාකාර පීඩාවන් ආවා. ஆண்டவர் சரியான நேரம் அவனை சிறையில வைத்தார். නමුත් ස්වාමීන් වහන්සේ හරි වෙලාවේදී උන්වහන්සේ පෞල්තුමා විරුද්ධව ஆமென். ලැබුවා. ආමේන්. இன்னைக்கு நிருபங்களை நாங்க வாசிக்கிறோம். අද අපි යවුම් පත්‍ර පෞල්තුමාගේ යවුම් எங்க පත්‍ර இருந்து අපි எழுதினா කියවනවා. கூட කොහේ ඉඳන්ද එයා වැඩිපුරම ලිව්වේ? பாடுகள் வேதனைகள் மத்தியில். පීඩා වේදනා මැදදී තමයි ආයක වැඩිම ලිව්වේ. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ආමේන්. நீ கிறிஸ்து அழைத்த அழைப்பின் பந்தய பொருளுக்காக பாடுகள் மத்தியில் இருந்தாலும் சந்தோஷமாய் இரு. නුඹ ක්‍රිස්තුස් වහන්සේ නුඹව කැඳවපු කැඳවීම තුල පීඩාවන් මැදේ ජීවත් වුණත් කමක් නැහැ. නුඹ සතුටින් සිටින්න. ஆமென். ආමේන්. சிறைச்சாலையில் இருந்தவன் மேல் தேவ ஆளுகை ஆவியாண்டை வழிநடத்தல் இருந்தது. හලෙලූයා. ඉරගෙදර හිටපු කෙනා මැදේ ඉරගෙදර හිටපු කෙනා තුල සුදාත්මයන් වහන්සේගේ මඟ පෙන්වීම සහ ක්‍රියා කිරීම තිබුණා. காலம் வரும், இலங்கையில ஊழியக்காரர்கள்
சிறைச்சாலைக்கு போவாங்க. කාලයක් එයි ලංකාවේ සේවකයන් ඉරගෙදරට அது යන. தூரம் இல்ல, நாட்கள் வரப்போகுது. ඒක වැඩි දුර නෑ. ඒක ඉතාමත් இன்னும் සමීපයි. துன்பப்பட வேண்டிய காலம் வரப்போகுது. තවත් පීඩාවට ලක්විය යුතු කාලයක් එයි. ஆனால் தேவனுடைய ஆளுகை கூட இருக்கும். නමුත් ඒ හැම අවස්ථාවකදීම දෙවියන් වහන්සේගේ ආණ්ඩුකාරීත්වය ඒ සියල්ලන් සමග තිබේවි. ஆமென். ආමේන්. சிறையில இருந்தாலும் இறையில தேவன் இருக்கியார். தன்னுடைய பலத்தை அவனுக்கு கொடுத்தார். ඉරගෙදර හිටියත් දෙවියන් වහන්සේ උන්වහන්සේගේ බලය උන්ට ලබා දෙයි. ஆமென். ආමේන්. நீ கடந்து போய் கொண்டிருக்கிற எந்த சூழ்நிலையா இருந்தாலும் தேவனுடைய பலன் உனக்கு இருக்கிறது. ඔබ පසු කරගෙන යමින් සිටින මේ හැම අවස්ථාවකම ඒක මොන විදිහේ අවස්ථාවක් වුණත් දෙවියන් වහන්සේ ඔබත් එක්ක ඉනීවි. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ආමේන්. பரிசுத்தவானே, සුද්ධවන්තය, அழைக்கப்பட்ட அழைப்புல ஓடுகிறாயா? කැඳවනු ලැබුවා වූ කැඳවීමේ ඔබ දුවනවාද? அதான் கவனிங்க. හොඳින් අවධානය දෙන්න. சபையில இருந்து සභාවේ ඉඳලා ஒரு ஐக்கிய ஆராதனையில பங்கு பெறாத நீ, එක්සිට් යාචනාවකට සහභාගී නොවන නුඹ, ஆண்கள் மன்றம் பெண்கள் மன்றத்துல பங்கு பெறாத நீ, පුරුෂයන්ගේ එක්සිට් වීමේ කාන්තාවන්ගේ එක්සිට් වීම තුලට සහභාගීත්වයක් නොදරන නුඹ, ஒருவர் ஒரு 3 கிழமை சபைக்கே வர இல்லை. එක අයෙක් සභාවට ආවේ නැහැ. දැන් සති 3ක් වෙනවා. போய் கேட்டோம், ගිහින් ඇව්වා. ஏன் வர இல்லைன்னு. ඇයි ආවේ නැත්තේ ඔයා? தெரியும் தானே. දන්නවනේ කියලා කිව්වා. உண்டு. එකයි. அடுத்த கிழமை ඊළඟ සතියේ உங்களுக்கு என்ன தெரியும், மகளோட காரியம் ஒன்று இருந்துச்சு. ඔයා මොනවද දන්නේ? මේ ළමයාගේ මගේ දුවගේ කාරණයක් තිබුණා. மூன்றாவதாக තුන්වෙනි සතියේ ஏன் வரலன்னு ඇයි கேட்க, ආවේ නැත්තේ කියලා ඇහුවා. ஆன்லைன்ல நான் ஜெபத்துல பங்கு பெற்றி கொண்டிருக்கிறேன். මම ඔන්ලයින් හිටියා මේ යාචනාවට සහභාගී වුණා. ඔන්ලයින් வீட்டில இருந்து பங்கு பெறேன். ගෙදර ඉඳන්ම සහභාගී වුණා. டீயை குடிச்சு கொண்டு ஆன்லைன்ல ஜெபத்தை அந்த ஜெபத்துல ஐக்கியப்பட்டிருக்கேன். ඒක බීගෙනම ඒ යාඥාවට එක්සිට් වෙලා ගෙදර වාඩි වෙගෙන. சபையில இருக்கிறவனைத்தான் தேவன் பரலோகத்துக்கு கொண்டு போக போறார். සභාවට ඇවිල්ලා ඉන්න කෙනාව තමයි ස්වාමින් වහන්සේ ස්වර්ගයට උසවන්නේ. ஆமென். சில சோம்பேறித்தனங்கள் பெருகிட்டு, සමහර කම්මැලිකම් වැඩි වෙලා, இரண்டாவதாக அவர்கள் அவருடைய நாத்தங்கள் வெளியே வரப்போதுன்னு ஆன்லைனுக்கு திரும்பிட்டாங்க. දෙවෙනි කාරණේ තමයි එයාගේ ගඳ එළියට දැනෙයි කියලා එයා ඔන්ලයින් වලට ගිහිල්ලා நன்றாய் තියෙනවා. கேளுங்க. හොඳට ආගන්න. ஆன்லைனும் வேணாம், ஒன்லைனும் வேணாம். ඔන්ලයින් උත් එපා, ඔන්ලයින් උත් එපා. இல்லாட்டி உனக்கு கன் லைன் தான் வரும். නැත්තම් ගන් ලයින් එක තමයි ඔයගොල්ලන්ට. சபையில நீ நிக்கணும். සභාවේ ඔබ සිටිය பிரிந்து යුතුමයි. போகிறது தன் இச்சையின்படி பிரிந்து போய் விட்டது. වෙන් වෙලා යෑම තමාගේ තෘෂ්ණාව අනුව තමයි ඒ වෙන් වී යෑම. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ආමේන්. சில பேச மாட்டாங்க. සමහර අය සමහර වෙලාවදී කතා කරන්නේ නැහැ. ஏன் வரையில மௌனம். ඇයි ආවේ නැත්තේ? නිහඬයි. அடுத்த கிழமை வெடிச்சு விழுறது. ඊළඟ සතියේ පිපිරෙනවා ඒක. மூன்றாவது கிழமை ஒன்லைனா கன் லைனா. තුන්වෙනි සතියේ කියන ඔන්ලයින් කියලා. இருக்கிற சபையில சமூகத்துல சாட்சியை காத்து ඉන්න கொள்ளாதவர்கள், සභාව තුල ඉන්න සමූහය තුල සාක්ෂිය දරන්න බැරි අය தங்களை மறைக்க இப்ப ஒன்லைனுக்கு திரும்பிட்டாங்க. තමාව අංග ගන්න දැන් ඒගොල්ලෝ ඔන්ලයින් වලට හැරිලා. நாங்களும் கத்தரோடு நிக்கிறோம் என்று காண்பிக்கிறாங்க. අපි ස්වාමින් වහන්සේත් එක්ක ඉන්නවා කියන එක අපි පෙන්වන්න கத்தருக்காக ඕනේ. அழைத்த அழைப்புல நிக்கிறோம் என்று காண்பிக்கிறாங்க. ස්වාමින් වහන්සේ කැඳවව කැඳවීම තුල ඉන්නවා කියන එක අපි ප්‍රකාශ කරන්න எல்லா ඕනේ. 2 நிமிஷம் நோட்லிஸ் தான். හැම කෙනෙක්ම ක්ෂණික නෝඩල්ස් විනාඩි දෙකයි. காலம் பதில் சொல்லும். කාලය උත්තර දේවි. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ஆமென். பரிசுத்தவானே, காலம் பதில் சொல்லும். සුද්ධවන්තයා කාලය විසින් උත්තර දෙයි. நாங்க பேசுகிற காலம் அல்ல, தேவன் கிரியை செய்யும் போது எல்லா மறைவுகளும் வெளியே வந்து வெக்கப்பட்டு அவமானப்படுவாங்க. අපි කතා කරන කාලේ නෙවෙයි, දෙවියන් වහන්සේ ක්‍රියා කරන කාලයේදී සියල්ලම එලිදරව් වෙලා සියල්ලන් ලැජ්ජාවට පත් சொல்லுங்க වෙනවා. ஆமென். ආමේන්. ஆமென். ஆமென். நாங்க எங்களை மறைக்க தேவையில்லை. அப்பி எங்களை வாழ்க்கையில தேவனை காண்பிக்க வேண்டிய காலத்துல අපි இருக்கிறோம். අපිව වසාගත යුතු නැහැ. අපේ ජීවිතය තුල අපි දෙවියන් වහන්සේව පිළිඹු කළ எங்கட යුතුයි. வாழ்க்கையில தேவன் அழைத்த அழைப்புல ஓட வேண்டிய காலத்துல අපේ இருக்கிறோம். ජීවිතයේ දෙවියන් වහන්සේ කැඳවපු කැඳවීම තුල දිවිය යුතු අය ලෙස ஏனென்றா සිටිනවා. நீ ஓடுகிற ஓட்டத்துல தேவ அழைப்புல இருந்து என்றா தேவ பலன் இருக்கும். நீ தேவனுக்காக செய்ய வேண்டியது செய்து முடிப்பாய். මන්ද ඔබ දුවන දිවීම තුල ඔබ දෙවියන් වහන්සේ තුල සිටිනවා නම් ඔබත් සමගත් දෙවියන් වහන්සේ සිටීවි. ඔබ දුවන දිවීම ඔබ විසින් අවසන් කරાવી. ஆமென். ආමේන්. கையை சொல்லுங்க ஆமென். ආමේන්. மூன்றாவது உங்கள்ட்ட இருக்கிறத, மூன்றாவது இதைத்தான் கொஞ்சம் கூட பேச போறேன். තුන්වෙනි කාරණේ තමයි මම එක වැඩියෙන් කතා කරන්න යන්නේ. මේක ඔබ තුල තිබෙන කාරණයක්. பிலிப்பியர் 4:6. පිලිපි 4 අය
நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் நீங்க நிறையத்துக்கு கவலைப்படுங்க. ඔබ වැඩියෙන් දුක් වෙන්න. சபைக்கு சொல்றார், සභාවට කියනවා ஒன்றுக்கும் கவலைப்படாதன்னு தான் சொல்றார். පෞල්තුමා කියන්නේ කිසිවක් ගැන කනගාටු නොසිතන්න ஆனா කියලා. சபையில உள்ள எல்லாமே எல்லாத்துக்காக கவலைப்பட்டு கொண்டு தான் இருக்கு. නමුත් සභාවේ ඉන්න හැම කෙනෙක්ම හැම දෙයක් වෙනුවෙන්ම කනගාටුවෙන් තමයි ඉන්නේ. என்ன பாருங்க, මන් දිහා බලන්න. இல்லாத ஒன்றுக்காக கவலைப்படாத, නැති දෙයක් වෙනුවෙන් කනගාටු වෙන්න එපා. அது எனக்கு இல்லையேன்னு கவலைப்பட்டு கொண்டு தான் சபையில இருக்கிறேன். ඒක මට නෑනේ කියන කනගාටුවෙන් තමයි සභාවේ වාඩි වෙලා ඉන්නේ. இப்ப இருக்கின்ற சூழ்நிலையை பார்த்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறேன். දැන් තියෙන වාතාවරණය දෙස බලමින් කනගාටු වෙමින් සිටිනවා. கவனிங்க, හොඳට අවධානය දෙන්න. அது மாத்திரமா ඒක විතරක්ද? கடந்து போன சூழ்நிலையை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்க. පසුගිය දේවල් වෙනුවනුත් කනගාටු වෙමින් සිටිනවා. இதன் விளைவு என்ன தெரியுமா? මේකේ තියෙන ප්‍රතිඵලය මොකක්ද දන්නවද? சந்தோஷமா இரண்டு சொன்ன பவுல், සතුටින් ඉන්න කියපු පෞල්තුමා, அழைத்து அழைப்புல நிலைத்திருன்னு சொன்ன பவுல், කැඳවපු කැඳවීමේ ස්ථීරව ඉන්න කියපු පෞල්තුමා கவலைப்படாதுன்னு சொன்னாரு. කනගාටු වෙන්න එපා කිව්වා. இதனால கவலைப்பட்டதுனால මේ කනගාටු වුණ නිසා எங்கட வாழ்க்கையில சோகம், අපේ ජීවිතේ ශෝකය. சோக்கைய மூஞ்ச பார், මූණ දිහා බලන්න ටිකක්. எப்படி இருக்கு முகத்தை பார். කොහමද මූණ තියෙන්නේ? 6 இருக்க வேண்டியது 7 இருக்கு. අය ලෙස තිබිය යුතු එක 4 ලෙස තිබෙන්නේ. பார், வாழ்வே மாயம் மாதிரி இருக்கு. ජීවිතේම මායාවක් වගේ. என்னத்த අනේ මොකද්ද? ஏ ඇයි? ஓ அதான் வந்து ஐயோ ஆண்டவரே, சோகம், ශෝකය. சந்தோஷம் இல்ல, කිසි සතුටක් නැහැ. சோகம், கவலைப்பட்டா சோகம். ශෝකය, දුකෙන් සිටීම ගැන ශෝකය. அடுத்தது செய்த பிழை, பலவீனம், குற்றங்கள் நினைத்த குற்ற உணர்வு. ඒ ඊළඟ එක තමයි කරපු වැරදි බලයිනකම් දුර්වලතා ගැන හිතමින් ඒ වැරදි හැඟීම. அதனால குற்ற உணர்வு, குற்றத்தை நினைச்சு நினைச்சு என்னது சோகம். அடுத்தது குற்ற உணர்வுனால சந்தோஷம் இல்ல. ඒ වැරදි හැඟීම, ඒ කරපු වැරදි නිසා ශෝකය, ඒක ගැන හිත හිත ඉන්න නිසා කිසිම සතුටකුත් නැහැ. මොකද වැරදි හැඟීම හැමතිස්සම අදවත තුළ. சபை தொடங்கி ஆராதனை தொடங்கல, சபைக்குள்ள வாரது, ஆராதனை முடிக்கும் போது ஓடுகிறது. සභාව දේවමය පටන් අරගන්න වෙලාවේ ඇතුළට එන්නේ, ඉවරුනේ ගමන් ටක් ගාලා இவர දුවන්න. வேண்ட இசல ஐயா ඉවරෙන් ඉස්සලා දුවන්න. வெக்கம், ලැජ්ජයි ඒක. அத குறிச்சு கவலை. ඒ ගැන දුකයි. சோகம், ශෝකය. பிழை செஞ்சா ஆண்டவர்ட்ட முன்பாக உணர்ந்து மனம் திரும்பி சாட்சியை காத்துக்கொள், கர்த்தருனை ஆசீர்வதிப்பார். ආමේන්. වැරදි කෙරුවොත්, වැරදි කරත් දෙවියන් වහන්සේ තුල ඒ ගැන පසුතැවිලි වෙලා ඒ නිවැරදි කරගෙන ඔබගේ සාක්ෂිය දරාගෙන ජීවත් වෙන්න දෙවියන් වහන්සේ ඔබට ආශිර්වාද කරනවා. கவலைப்படாத, දුක් වෙන්න එපා. குற்ற உணர்வோடு இருக்காத. වැරදි හැඟීමත් එක්ක ජීවත් වෙන්න එපා. கர்த்தர் உண்மையாய் மனம் திரும்பினால் மன்னித்து மறந்து விட்டார். ආමේන්. අවංකවම පසුතැවිලි වුණොත් ස්වාමින් වහන්සේ සමාව දීලා ඒක අමතක சொல்லுங்க කරනවා. ஆமென். ஆமென். கவலைப்படுறவன் தான் இப்படி இருப்பீங்க. ශෝකයෙන් ඉන්නවනම් තමයි මේ ඉන්නේ. என்ன இது வாழ்க்கையில? මොකද්ද නැත්තේ ජීවිතේ? சோகம், ශෝකය. குற்ற உணர்வு, வருது හැඟීම. எங்களுக்கு வெக்கம். අපිට ලැජ්ජයි. இத சொல்லுங்க, கோபம். මේක කිව්වම කෝපය. எங்களுக்கு எதுக்கெடுத்தாலும் எரிஞ்சு விழுறோம், මොකක් හරි කිව්වේ ගමන් ඒකට අපි කේන්තියෙන් ඇවිලෙනවා. வெடிக்கிறோம். අපි කේන්තියෙන් පුපුරනවා. என்ன பேசுறோம்னு தெரியாது, கவலைப்பட்டதுனால வந்த விளைவு கோபம். මොකක්ද කතා කරන්න කියලා තේරෙන්නේ නැහැ. අපි ඒ වැරදි හැඟීම නිසා, අපිට ඒ ශෝකය නිසා ඇති වුණ ප්‍රතිඵලය ඒක. கவலைப்பட்டதுனால ඒ කනගාටු වුණ නිසා. கேளுங்க, மன உளைச்சல். අදවතේ පීඩාව என்ன, මොකක්ද? ஒரே நிம்மதி இல்ல, போராட்டமா இருக்கு. සැනසීමක් නැහැ, අරිම පොරබැඳීමක්. මොනාද ප්‍රශ්නේ? එන්න ප්‍රශ්න. மன உளைச்சல், මානසික පීඩනය. அறி வச்சன சொல்லுங்க. ஆமென், ආමේන්. ஆமென். ආමේன். நான் 2 நாளைக்கு முன்பு தொட்டலங்க மார்க்கெட்ல 6 மணிக்கு கடைக்கு போயிருந்தேன். මම දවස් දෙකකට විතර ඉස්සලා තොටලංග මාකට් එකට ගියා අවස 6ට විතර. ஒரு 18 வயது வாலிபன் ஒருவன், අවුරුදු 18ක විතර තරුණයෙක් இப்படி இப்படி செஞ்சு கொண்டிருக்கான். මේ විදිහට ඇඟිල්ල දික් කරගෙන சூரியனை பார்த்து அவர் ஏசுறாராம். ඉරට මේ බනින්නේ මෙයා හිර දිහා බලලා. ஏசுறான், එයා බනිනවා, துள்ளுறான், දඟලනවා, ஓடுறான், දුවනවා, பாயிறான். පනිනවා එයා. பிறகுதான் சொன்னாங்க, இவன் வாழ்க்கையில நடந்த காரியத்தினால மன உளைச்சல். ඊට පස්සේ තමයි එතන ඉන්න අය කිව්වේ මෙයාගේ ජීවිතයේ වෙච්ච සිදුවීමක් නිසා ඒ මානසික පීඩනය.
இன்னைக்கு நிறைய சபையில உள்ளதெல்லாம் மன உளைச்சல் வியாதிக்காரர் பெருகிட்டாங்க. අද බොහොමයක් සභාවේ බොහොමයක් අය තුල මානසික පීඩනය වැඩි වෙලා ලෙඩ වැඩි වෙලා. ஓ, என்ன செய்யறேன்னு தெரியாது. මොකක්ද කරන්න කියලා දන්නේ. அதுதான் ඒක තමයි. ஓ இ ஓ ආ. என் பி கியூ ஏபிசி என்று தொடங்க இல்லை. இப்ப பி கியூ ஏ என் இப்படித்தான் போகுது எல்லாம். ඒ අකුරෙන් අකුරට යනවා ඒක. மன உளைச்சல், අද මානසික පීඩනය. மனதுல விசனம், අදවතේ கோபம், කෝපය. விசனம். අදවතේ කේන්තිය. என்னொன்று சொல்றேன் கேளுங்க, நிறைய பேருக்குள்ள பிரச்சனை තව එකක් කියන්නම් கவலைப்படுறதுனால. கவலைப்படுறதுனால කනගාටු වෙන නිසා. தாழ்வு மனப்பான்மை. යටත්කම. இப்போ உள்ள லேட்டஸ்ட் செட் ஒன்று போட்டிருக்காரு போல. අලුත් ෂර්ට් එකක් දාලා நான் වගේ. லேட்டஸ்ட் செட் මේ නවීන ෂර්ට් එකක් දාලා වගේ අලුත් එක. எந்த லேட்டஸ்ட் இல்ல මගේ අලුත් එකක් නෙවෙයි. இல்ல உங்களோட அன்லேட்டஸ்ட். ඔයාගේ පරණ එකක්. அங்கால අර පැත්ත බලන්න. ඉන්ජාල. මේ පැත්ත බලනවා. தாழ்வு மனப்பான்மை. යටත්කම. கேளுங்க, අහන්න. அவருடைய சாயலாக நாங்கள் படைக்கப்பட்டு இருக்கிறோம். ආමේන්. අපි උන්වහන්සේගේ ස්වරූපයෙන් මවලා සිටිනවා. මවනු ලැබ සිටිනවා. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ආමේන්. அவருடைய சாயல். උන්වහන්සේගේ ස්වරූපය. கேளுங்க, நான் தனித்துவமானவன் கர்த்தருடைய கிருபையினால. මම විශේෂිත කෙනෙක් ස්වාමින් වහන්සේගේ කරුණාව නිසා. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ආමේන්. நான் இந்த இடத்துல வீரனா இருக்கிறேன். මම මෙතන වීරයෙක් වගේ ඉන්නවා. அவர் எலக்ட்ரீஷியன் அங்க இருக்கிறார். එයා ඉලෙක්ට්‍රීෂියන් එයා එතන ඉන්නවා. அவர் ஆபர்ல கம்பெனில பெரிய எலக்ட்ரீஷியன் வீரர். එයා වරායේ එතන ඉලෙක්ට්‍රීෂියන් එතන ඒ ආයතනයේ ලොකු වීරයෙක්. ஒவ்வொருவருக்கும் தனித்துவம் இருக்கும். யாரும் யாருக்கு கீழ் அல்ல. හැම කෙනෙක්ටම විශේෂත්වයක් තියෙනවා. කවුරුත් කාටත් යටත් නැහැ. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க, உற்சாகமாய் தட்டுங்க. ஆமென். இந்த தாழ்வு மனப்பான்மையிலிருந்து நீ வெளியே வரணும். මේ යටත් භාවයේ හදවතින් ඒ සිතුවිල්ලෙන් ඔබ එළියට එන්න ඕනේ. நான் சரி, இவர் பிள்ளை. මම හරි මෙයා වැරදි. நானும் பிள்ளை, இவரும் பிள்ளை. මමත් වැරදි මෙයත් වැරදි. தாழ்வு மன எல்லாரும் பிள்ளை. හැමෝම වැරදි. அப்ப யாரு? කවුද එන? எல்லாமே பிள்ளைத்தான். කවුද? හැමෝම அப்ப වැරදි. எங்க சபைக்கு போறது? කොයිද සභාවට? எங்க ஆராதிக்கிறது? කොහොමද අපි නමස්කාර என்ன நடக்கிறது? කොහොමද අපි ක්‍රියා කරන්නේ? நல்லா கவனிங்க. හොඳට අහගන්න. தனித்துவமானவர்கள். විශේෂිත අය. அடுத்தது, ඊළඟ கவலை இருந்தா நாங்க எங்களை தனியாக்கிடுவோம். අපි ශෝකය අපි තුල තිබුණොත් අපි අපිව තනි කරගන්නවා. தனி கரகன்னவா? நாங்க தனி இல்ல, தேவ கிருபை எங்களோட இருக்கு. අපි තනි කෙනෙක් නෙමෙයි, අපි හුදෙකලා කෙනෙක් නෙමෙයි. දෙවියන් වහන්සේගේ කරුණාව අප තමක சொல்லுங்க තිබෙනවා. ஆமென். ආමේන්. ஆமென். ආමේන්. நாங்க நினைக்கிறோம் கவலைப்பட்டோம்னா தனிச்சிட்டோம். இல்ல, අපි හිතනවා ශෝක උනේ ගමන් කනගාටු උනේ ගමන් අපි තනි වුණා කියලා. එහෙම இன்னைக்கு නැහැ. கவலைப்பட்டு சபையில் உள்ள வியாதிக்காரங்கள் சோகத்தோடு இருக்கிறான். අද කනගාටු වීම තුල සභාවේ ව්‍යාධිකාරයන් සිටිනවා. ඔවුන් ශෝකෙන් සිටිනවා, ලෙඩ වෙලා குற்ற ඉන්න. உணர்வோடு இருக்கா, වැරදි හැඟීම සමග සිටිනවා. வெட்கத்தோடு இருக்கா, ලැජ්ජාව සමග සිටිනවා. கோபத்தோடு இருக்கா, කෝපයෙන් ඉන්නවා. மன உளைச்சலோடு இருக்கா, මානසික පීඩනයෙන් ඉන්නවා. மனவிசனத்தோடு இருக்கா, අදවතේ කේන්තියෙන් தாழ்வு ඉන්නවා. மனப்பான்மையோடு இருக்கிறா. යටත්කමේ අදවතත් එක්ක ඉන්නවා. சிலருக்கு இப்ப நான் சொல்றேன், මම දැන් කියන්නම්. இவர் இதுக்கு சரி வர மாட்டார். මෙයා මේකට හරියන්නේ නැහැ. இவர் சரி வர மாட்டார். මෙයා හරියන්නේ නැහැ. இவருக்கு அது இஞ்ச போயிட்டு, මෙයාට දැන් ඒක යටට ගිහිලා තියෙන්නේ. காலால போயிட்டு இஞ்ச போயிட்டு. හොඳ කණෙන් ගිහිලා මේ යටට ගිහිල් තියෙන්නේ. நான் என்ன அது சரி வர மாட்டேன். මේ හරියන්නේ නැහැ. එයා හරියන්නේ. மாமா මම හරියන්නේ නැහැ. அப்படியே தனியாயிருவார். එහෙම මෙයා එහෙමම තනි වෙනවා. மனுஷன் நல்ல ரட்சித்தது தெய்வம். මනුෂ්‍ය නෙමෙයි තිබ්බේ දෙවියන් වහන්සේ. சொல்லுங்க ஆமென். ஆமென். ආමේන්. ஆமென். ආමේන්. நாங்க கர்த்தருடைய சாயல் உள்ளவர்கள். අපි දෙවියන් වහන්සේගේ ස්වරූපයෙන් මවුන. நாங்க கவலைப்படக்கூடாது. අපි දුක් වෙන්න හොඳ නැහැ. கவலைப்பட்டோண்ட வாழ்க்கை இதுதான். කනගාටු වුණ අයගේ ජීවිතේ මේක තමයි. எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. මොන දෙයකටත් කනගාටු වෙන්න එපා. கவலைப்பட்டாலா කනගාටු වුණොත් ஸ்தோத்தரிக்க மாட்டாங்களாம், ස්තුති කරන්න බෑ අයට. ஜெபிக்க மாட்டாங்களாம், යාඥා කරන්න බෑ අයට. சந்தோஷமா இருக்க மாட்டாங்களாம். සතුටින් ඉන්නේ නෑ අය. ஒரு நண்பனை கண்டா, යහළුවෙක්ව දැක්කම தம்பி මල්ලි தம்பி මල්ලි தம்பி கவலையா இல்லையே, මල්ලි දුකෙන්ද? என்ன பாருங்களேன், මන් දිහා බලන්නේ නෑ. பாருங்க, புது காரை ஓட்டிட்டு வந்திருக்கிறீங்க. අලුත් කාර් එකක් පැදගෙන ආවා. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ආමේන්. அவர் யோசிச்சு கொண்டிருக்காரு, இப்படியே இருக்காரு. එයා කල්පනා කරගෙන ඉන්නවා. கவலை இல்ல,
දුක් නැහැ. சபையில தான் சந்தோஷமா இருக்க முடியும். ආමේන්. සභාවේ තමයි සතුටින් ඉන්න පුළුවන්. கர்த்தர் எங்களுடைய தலையை உயர்த்தி இருக்கிறார். ස්වාමින් වහන්සේ අපගේ හිස ඔසවා තිබෙනවා. வாழாக்காமல் தலையாக்கி இருக்கிறார். වල්ගේ කරන්නේ නැතුව හිස கீழாக்காமல் மேலாக்கி இருக்கிறார். පහත් කරන්නේ නැතුව ඔසවමින් ஒவ்வொரு තිබෙනවා. இடங்கள்லயும் எங்களை தலை குனிய விட இல்ல. හැම අවස්ථාවකදීම අපේ හිස පහත් වෙන්න තිබ්බේ නැහැ. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ආමේන්. யாருக்கு முன்பாக வெட்கப்பட விட இல்ல. කාටත් ඉදිරියේ කවුරු ඉදිරියේවත් ලැජ්ජ වෙන්න තැබුවේ නැහැ. எனக்கு இருக்கிற வரம் உனக்கு இல்ல. මට තියෙන වරම ඔබට නැහැ. உனக்கு இருக்கிற வரம் அடுத்தவனுக்கு இல்ல. ඔබට තිබෙන වරම අනිත් කෙනාට නැහැ. உனக்கு இருக்கிற கிருபை இன்னொருத்தனுக்கு இல்ல. ඔබගේ කරුණාව අනිත් කෙනාට නැහැ. எல்லாருக்கும் அழகாக செய்து முடித்திருக்கிறார். හැම කෙනෙක්ටම ලස්සනට දෙවියන් වහන්සේ சொல்லுங்க කරලා ஆமென். තිබෙනවා. ආමේන්. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. உற்சாகமாய் தட்டுங்க. உற்சாகமாய் தட்டுவோம். நாங்க கவலைப்படுறவங்க இல்ல. අපි දුකටපත් වෙන අය නෙවෙයි. நாங்க சந்தோஷமாய் අපි இருக்கிறவங்க. සතුටින් ඉන්න අය. அநேகருக்கு சந்தோஷமாய் வாழ்ந்து காட்டுறவங்க. බොහෝමයක් දෙනාට සතුටින් ජීවත් වෙලා පෙන්වන ஒரு අය. நாளைக்கு இயேசு வரும்போது அந்த அழகான முகத்தை பார்த்து அவரோடு போக போறவங்க. යම් දිනයක යේසුස් වහන්සේ නැවත පැමිණෙන විටදී උන්වහන්සේගේ අලංකාර මූණ දිස බලමින් උන්වහන්සේ සමග යන්ට සිටින என்ன අය. இயேசுவை நாங்க கண்டதில்லை எங்கட கண்களினால. අපේ ඇස් වලින් අපි තාම යේසුස් වහන්සේව දැක්කේ நாங்க නැහැ. அவருடைய கிரியையில இயேசுவை பார்க்கிறோம். අපි උන්වහන්සේව දකින්නේ උන්වහන්සේගේ ක්‍රියාවන් තුලයි. ஆமென். ஆமென். ஒரு நாளைக்கு முகமுகமாக பார்க்க போகிறோம். නමුත් දවසක අපි උන්වහන්සේව මුහුණට මුහුණ හම්බ වෙන්න நீ යනවා. எங்கே பிறந்தாலும் எங்கே வளர்ந்தாலும் எங்கே வாழ்ந்தாலும் இன்றைக்கு பரலோக குடி மகன். ඔබ කොහේ ඉපදුනත් කොහේ ජීවත් වුණත් කොහේ හිටියත් අද ඔබ ස්වර්ගයේ පුරවැසියෙක්. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இந்த ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறார். சந்தோஷமாயிரு. ඒ ශුද්ධ වූ කැඳවීමේ දිවීමේ ඒ දිනුම්පල කරා දුවන ඔබ සතුටින් සිටින්න. கவலைப்பட்டுறாத. ශෝකපත් වෙන්න එපා. කනගාටු වෙන්න එපා. என்னென்ன அடையாளம்னு உனக்கு காண்பிச்சிருக்கு. කනස්සලු වීම තුල ඔබට ලැබෙන දේවල් මොනවද කියලා සලකුණු අපි துதி බැලුවා. கன மகிமை இயேசு ஒருவருக்கு. ස්තුතිය ගෞරවය මායිමය යේසුස් වහන්සේට විතරයි.